ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மென்சுரேஷன் சீரீஸ் டாபிக்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மென்சுரேஷன் சீரீஸில் இருக்க எல்லா ஷேப்ஸ்க்கான ஃபார்முலாஸும் எப்படி எப்படி ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதுங்கிற மாதிரி தனித்தனி வீடியோவாக நான் போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் வீடியோ நீங்கள் லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு மென்சுரேஷன் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிருப்பேன். நம்ம சர்க்கிள் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், கியூப் ஷேப் அண்ட் கியூபாய்ட் ஷேப், இது ரிலேட்டடாக வர சம்ஸை நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் ஈஸி அப்ரோச் அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே இது இந்த ஷேப் தான், நான் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். மென்சுரேஷனால இம்பார்ட்டண்டான ஒரே விஷயம் ஃபார்முலா மட்டும்தான். தென் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூனிட்ஸ், ஓகேங்களா? அண்ட் தென் ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் என்னோட சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். அதோட அந்த பிளேலிஸ்ட் ஆக்சுவலி அந்த ஃபாஸ்ட் கால்குலேஷன் கீழே ஒரு 10 to 12 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓவரால் இப்போ ஒரு மென்சுரேஷன் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே நான் பார்த்துட்டு தயவுசெய்து போயிடாதீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, ஒரு கொஸ்டின்ஸ் இன்டர்நெட்டில் அடிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்மளால கிராக் பண்ண முடியும். புரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேப்பா இந்த அக்கா நடத்துறது எனக்கு புரிஞ்சிச்சு, ஃபைன், எனக்கு இந்த டாபிக் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு தயவுசெய்து செட்டில் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பீட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அக்யூரேசி அதாவது கரெக்டாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துருவோம், தப்பான ஆன்சரும் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட மென்சுரேஷன் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலே சரி, இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 வீடியோஸ் இந்த மென்சுரேஷன்ங்கிற பிளேலிஸ்ட் இப்போ என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 வீடியோஸ் இது வரைக்குமே வந்திருக்கும். இன்னும் 2-3 வீடியோஸ் ஆட் ஆகும். ஸோ எல்லா வீடியோஸையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான ட்ரிக்ஸ் வீடியோஸையும் பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே கூட கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இல்லையா அதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, நெட்டில் அடிங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், ஓகேங்களா? அதையும் மீறி இல்லை மேம் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் கூட நானுமே கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஸ்கொயர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ஸ்கொயர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the length of diagonal of square wall is 40 centimeter, then the perimeter is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் வால் இருக்கு, அதோட பெரிமீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கொயர் வால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்கொயர் அப்படின்னாலே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் 4 sides are equal, அதோட டயகனல் வந்துட்டு 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படிங்கிறது ஏஎல்லாம் நமக்கு தெரியாது, ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால நம்ம ஏன்னு வச்சிருக்கோம். பெரிமீட்டர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சுற்றளவு ஆர் பார்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தால. பார்டர் அப்படின்னா இந்த 4 A plus A plus A, பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 4A. 4A எப்படி வந்துச்சு? A plus A plus A plus A, அவ்வளோதான். அந்த பார்டரில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு பெரிமீட்டர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன தெரியணும்? ஏங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு டயகனல் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயரோட டயகனல் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ டயகனல் இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயகனலோடைய ஃபார்முலா A√2 is equal to 40. ஸோ A is equal to 40/√2. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து டேரக்டாகவே நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4A which is equal to 4 into 40/√2 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த √2 கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 வந்து நான் 2 into 2 எழுதிக்கலாமா? கரெக்டாக 2 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 into 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 ஒரு 2 நான் √2 into √2 எழுதலாமா? √2 into √2 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 2 தானே. ஸோ நான் ஒரு 2 √2 into √2 into 40/√2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஒரு √2 கேன்சல் ஆகிடுதா? ஸோ இப்போ 2 into 40 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 80 into √2. ஸோ த ஆன்சர் இஸ் 80√2. யூனிட்ஸ் என்ன இருக்கு? சென்டிமீட்டர். பெரிமீட்டரோட யூனிட் சென்டிமீட்டரில் தான் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வராது. ஓகேங்களா? ஏரியாவோட யூனிட்ஸ் மட்டும்தான் ஸ்கொயர் யூனிட்ஸாக வரும், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80√2 சென்டிமீட்டர். எப்போவுமே கீழே உங்களுக்கு டினாமினேட்டரில் ஒரு ஸ்கொயர் ரூட், அதாவது இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட். ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு இருக்குன்னா, நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பராக நம்ம மாற்றி எழுதிக்கலாம். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ
மேலே இருக்கிற ஒரு 2 மேலே இருக்கிற ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபார்மில் எழுதணும். ஸோ 2 நம்ம √2 × 2 எழுதலாமா, √2 × √2. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 4 2 × 2 எழுதிக்கலாம். ஒரு 2 √2 × √2 எழுதிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற √2 கேன்சல் பண்ண ஃபைனல் ஆன்சர் 80√2 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் இதோடைய பெரிமீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த செகண்ட் சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜென்ரலாக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து மென்சுரேஷன் டாப்பிக்கையும் பர்சன்டேஜ் டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணுற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, பர்சன்டேஜ்லேயே நான் உங்களுக்கு நிறைய சீரீஸாக நிறைய பார்ட்ஸாக டிவைட் பண்ணி வீடியோஸ் நான் டீச் பண்ணியிருப்பேன். என்னோட சேனலில் நீங்கள் பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆர் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ நடத்தியிருப்பேன். அதில் பர்சன்டேஜ் சேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலா டீச் பண்ணியிருப்பேன். இந்த ஃபார்முலா தான் அது. பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு +or - a +or - b +or - ab by 100%. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the side of the square is increased by 20%, then find the percentage increase in its area. percentage increase அப்படிங்கிறது ஒரு percentage change தானே. அப்போ ஸோ percentage change அப்படின்னாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ்ங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை, அதாவது இன்க்ரீஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னா நம்ம பாசிட்டிவ் சைன் சூஸ் பண்ணிக்கணும். கம்மி பண்ணியிருக்காங்க டிக்ரீஸ்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் சைனை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்னொன்று இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவல், எல்லாத்தையுமே நம்ம ஏ அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணியிருப்போம். கரெக்டாக. ஸோ நம்ம இப்போ இந்த சம்முக்கு ஏற்றாப்புல இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இதில் வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஏ பாசிட்டிவ் சைன் தான் வரும். இந்த பிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஏ தான் ஸ்கொயரில். ஸோ அதுவும் ப்ளஸ் ஏ தான் வரும். ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏன்னு வரும். கரெக்டாக. பிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல். ஏ இன்ட்டு ஏங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், a²/100% அப்படின்னு வருது. a + ஏங்கிறது எவ்வளவு, 2a + a²/100%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நிறைய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் டீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேரெக்டாக பர்சன்டேஜ் சேஞ்ச் மென்சுரேஷனில் வந்தது, ஸ்கொயரில் வந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா இப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா, ஒரே ஒரு ஃபார்முலா. அப்போவே நான் பர்சன்டேஜ் டாபிக் என்னோட வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கே இந்த பர்சன்டேஜ் சேஞ்சுனா இந்த ஃபார்முலா படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலாவை தான் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். பட் ஸ்கொயர் பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில், மென்சுரேஷனோட பேசிக் வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கொயர்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல்ங்கிறது கண்டிப்பாக தெரியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ a + a²/100, a + ஏங்கிறது 2a + a²/100. இதை இதில் அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைட் ஆஃப் த ஸ்கொயரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற பர்சன்டேஜ் அதுதான். ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 2 × 20 ப்ளஸ் ஏயோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ், 20/100%. ஓகேங்களா, ஸோ 2 × 20 அப்படிங்கிறது 40 ப்ளஸ் 20² அப்படிங்கிறது 400/100 அப்படின்னு வருமா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டா 40 + 4 = 44%. ஸோ the percentage change is equal to 44%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு சைட் ஆஃப் த ஸ்கொயரை 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 44%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே இது உங்களுக்கு ரெக்டாங்கிள்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்டாங்கிள்னா 2 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெக்டாங்கிள்னாலே நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல்னு தெரியும். கரெக்டாக. ரெக்டாங்கிள்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், லென்த்து பிரெத்துன்னு வரும். ஸோ லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை இவ்வளோ பர்சன்டேஜ், பிரெத் இஸ் இன்க்ரீஸ்டு பை இவ்வளோ பர்சன்டேஜ், டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் ஏயோட வேல்யூவை நீங்கள் லென்த்துன்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூவை பிரெத்துன்னு எடுத்துக்கலாம், இன்க்ரீஸ்டுனா பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கணும், டிக்ரீஸ்டுனா நெகட்டிவ் சைன் எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் எவ்வளோ ட்விஸ்டராக கேட்டாலும் ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ப்ளஸ் அந்த ஷேப்போட ஜென்ரல் பேசிக்கான கான்செப்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சம் ஸ்கொயர் பேசிஸ் சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஸ்கொயரில் ஜென்ரலாகவே ஒரு டயக்னலோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏரியா கேட்கலாம், பெரிமீட்டர் கேட்கலாம். அந்த 3 ஃபார்முலா தான் ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு 4 சைடட் ஷேப்பு, ஆல் சைட்ஸ் ஈக்குவல், இந்த மாதிரிலாம் கொடுத்தா கூட அது ஸ்கொயர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சம்டைம்ஸ் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணாமல் ஒரு வால் இருக்குது, அந்த வாலோட எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை
ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில சின்ன ட்விஸ்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஷேப்போட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாலும் நம்மளால கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் பேஸ் சம்ஸ் பார்க்கலாமா? ஃபைன். இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the perimeter of rectangular land is 88 meter if its length is thrice its breadth then its area is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் இது லென்த்து, இது பிரெட்த்து. ஓகேங்களா? இது லென்த்து, இது பிரெட்த்து. அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, பெரிமீட்டர் அப்படிங்கிறது இந்த பார்டர். கரெக்டா? ஸோ இது ரெக்டாங்கிள் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இதுவும் லென்த்து தான், இதுவும் பிரெட்த்து தான். ஸோ பெரிமீட்டருங்கிறது என்னது? 2L + 2B. உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுனாலே ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு ஃபார்முலா சீரீஸ்லேயே இதுதான் உங்களுக்கு புரியவும் வச்சேன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர்னா இந்த பார்டர் அதாவது சுற்றளவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. பார்டரில் இருக்கிற எலமெண்ட்ஸ் L + B + L + B, தட் இஸ் 2L + 2B. ஸோ இதோட ஃபார்முலா 2L + 2B. மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பார்த்தாலே சொல்லிடலாம். ஃபைன். அவங்க வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 88 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் இட்ஸ் லென்த் இஸ் thrice the breadth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் thrice the breadth, அதாவது லென்த் இஸ் ஈக்குவல் டு thrice the breadth, இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? லென்த் இன்டூ பிரெட்த், அவ்வளோதான். ஸோ இந்த ஏரியா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்த் இன்டூ பிரெட்த் தான் இதோட ஃபார்முலா, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ லென்த் பிரெட்த் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற டேட்டா என்னது? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 2 × L + B இஸ் ஈக்குவல் டு 88. இல்லை L இஸ் ஈக்குவல் டு 3B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ L இருக்கிற இடத்துல நம்ம 3B போட்டுக்கலாமா? ஸோ 2 × L இருக்கிற இடத்துல நான் 3B போட்டுக்கிறேன். plus B is equal to 88. So 2 × 4B is equal to 88. 4B into 2 our friends 8B. 8B is equal to 88. So breadth is equal to 11. இந்த units ரொம்ப important, 11 meter. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ breadth is equal to 11 meterன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ breadth கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா length is equal to 3B. கரெக்டா? ஸோ BL இப்போ L is equal to 3B. So L is equal to 3 × 11 which is equal to 33 meter. So length breadth கண்டுபிடிச்சாச்சா? So area of rectangle உடைய ஃபார்முலா என்னது? இங்க தான் எழுதி வச்சிருக்கோம்ல. ஏரியா தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஏரியா is equal to length × breadth. length வந்து 33, breadth வந்து 11. So 33 × 11 நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? 33 × 10 plus 33 × 1 எவ்வளோ? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 33 × 10 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 330 plus 33. 330 plus 33 is 363. அவ்வளோதான். ஸோ 363 யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க, மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஸோ 363 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். சிம்பிள் ஆஸ் தட். ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் சம் போனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a rectangular wall with the diagonal of 20 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. rectangular wall with diagonal of 20 centimeter. ஓகே fine, with a diagonal of 20 centimeter and with a length of okay friends, with a length of 14 centimeter. okay, so with the length of 14 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the perimeter. okay, find the perimeter of the rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? லென்த். அந்த லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபைனலாக கேட்டிருக்கிறாங்க, அதாவது டயகனல் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, பெரிமீட்டர் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். டயகனல் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். பெரிமீட்டருங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சுற்றளவு. கரெக்டாக இது லென்த்னா இதுவும் லென்த்து, இது பிரெட்த்து, இது பிரெட்த்து, இது டயகனல். அவ்வளோதான். ஸோ பெரிமீட்டருங்கிறது 2L + 2B. அதுதானே அதோட ஃபார்முலா. 2L + 2B, 2 × L + B நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 × L + B எடுத்துக்கலாமா? நமக்கு லென்த் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, பிரெட்த் கொடுக்கல. ஸோ பிரெட்த்தை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். டேரெக்டாக நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றுமே அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இது வந்து பித்தகாரஸ் தியரமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக?
இப்போ நீங்கள் அதாவது உங்களுக்கு டயக்னலுடைய ஃபார்முலா தெரியலைன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணியே நீங்கள் பிரெட் கண்டுபிடிக்கலாம். இல்லை நமக்கு டயக்னலோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக டயக்னலோட ஃபார்முலாவே அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டயக்னல் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயக்னல் கரெக்டாக. ஸோ டயக்னலுடைய ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. இதில் எல் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல் ஸ்கொயர் எல் அப்படிங்கிறது 14 ஸ்கொயருங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 196 கரெக்டாக. ஸோ 196 ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்தாகணும்னா ஓவராலாகவே நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்தாகணும்னா மொத்தமாக ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் ஒரு ஸ்கொயர் எடுத்தேன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடுமா? ஸோ 196 ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பட் ரைட் சைடில் நமக்கு ஸ்கொயர் ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டெப்புலேருந்து இந்த ஸ்டெப்புக்கு மொத்தமாக நான் வந்து ஓவராலாக ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணாதான் இந்த ஸ்கொயர் ரூட் எனக்கு போகும். கரெக்டாக. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடுது. அடுத்த ஸ்டெப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்கொயர் ஆட் ஆகிக்குது. ஃபைன். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் அப்படிங்கிறது 400. ஸோ 400 மைனஸ் 196 அப்படிங்கிறது 204. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 204 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு என்னது? b is equal to square root of 204. ஓகேங்களா? ஸோ இப்போ இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. இதுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 204 நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா 24 அப்படிங்கிற அப்படின்னு இருக்கணும்னா டக்குன்னு பார்த்தா இது 4 டேபிளால் கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகாத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஸ்கொயர் நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக பார்த்தோன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா 51ன்னு வருதா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51 into 4 அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 2. ஸோ 2 ரூட் ஆஃப் 51. 51க்கு இதுக்கு மேலே நம்ம பெருசாக ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம 2 ரூட் 51 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்போவுமே இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட்டோட இது இருக்குது. நான் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கணுங்கிறதுக்கு இன்னும் நான் வீடியோ போடலை. நான் சீக்கிரம் மேபி நெக்ஸ்ட் வீடியோவை கூட நான் பிளான் பண்ணுறேன். இதுக்கான ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? பட் ஜென்ரலாகவே ஒரு இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் நம்பரால் எதால் இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரும்னு பார்க்கணும். டக்குன்னு பார்த்தோன்னே 4 into 51ங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ 2 ரூட் 51 சென்டிமீட்டர் பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into L plus B. 2 into லென்த் வந்து 14 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 2 ரூட் 51 அப்படின்னு இருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை உள்ள நம்ம இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 14 into 2 is equal to 28 plus 2 2s are 4 ரூட் 51 அப்படின்னு வருது. கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 28 plus 4 ரூட் 51 இருக்கு. உங்களோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 28 plus 4 ரூட் 51 அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதில் நமக்கு இந்த ரூட் 51 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இல்லை. இங்கேயும் 28 ரூட் 51 ப்ளஸ் 4 ரூட் 51னா நம்மளால ஆட் பண்ண முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 28 ரூட் 51 ப்ளஸ் 4 ரூட் 51 நம்ம 32 ரூட் 51 எடுத்துக்கலாம். பட் இதை நீங்கள் 28 ப்ளஸ் 4 ரூட் 51 32 ரூட் 51 எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரூட் இல்லை. ஸோ இதில் ஃபைனல் ஆன்சரே பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 28 plus 4 root 51 சென்டிமீட்டர் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கனால கொஞ்சம் கால்குலேஷனும் ஃபார்முலாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்முலா உங்களுக்கு எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத சொல்லி தந்துட்டேன். ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இம்ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரல. மேபி நான் ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோவே கூட நான் உங்களுக்கு அதை பிளான் பண்ணி போட்டுடுறேன். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் மேபி நான் இதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி கூட நான் அதை பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி போட முடியுதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஆன்சர். ஃபைன். ஓகே. ஸோ இந்த நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டயக்னலோடைய ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பார்த்தாலே தெரியுது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. புரியுதுங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து கியூபில் நம்ம பார்க்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ கியூப் உங்களுக்கு நீங்கள் ஒரு சம்மில் கியூப் அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டோன்னா இந்த கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பாக்ஸ். ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு 2D ஷேப்பு. கியூப் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஷேப்பே தான். அதில் நம்ம உள்ளே தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு
கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சில பேசிக்கான இது உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா போதும். ஃபார்முலாஸ் இதுக்கும் சொல்றேன், நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட மென்சுரேஷன்ல சீரீஸ் 1 வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த இந்த இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு நீங்களே பார்த்தாலே ஃப்ளோயிங்கா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஈஸியாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செய்து அந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cube has a total surface area of 384 meters square. Find its lateral surface area அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே. ஸோ ஒரு கியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கொயர் ஷேப் 3D ஷேப் தான் வந்துட்டு கியூப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ கியூப் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஃபேஸஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? 6 ஃபேஸஸ் இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ கியூப் ஹாஸ் அ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 384 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 384 மீட்டர் ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபோடைய ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ மைண்டில் என்ன இருக்குன்னு யோசிக்காதீங்க. கியூபோட பிக்சர் அவங்க மைண்டில் கொண்டு வாங்க. கியூபுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. 6 ஃபேஸில் ஒவ்வொரு ஃபேஸுமே தனித்தனி ஸ்கொயரு. ஒரு ஸ்கொயரோடைய ஃபார்முலா வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் சேர்னா 6a ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 6a square is equal to 384 meter square. அவ்வளவுதான். அவங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? lateral surface area கேட்டிருக்காங்க. lateral surface ஏரியாங்கிறது என்னது? சைடு சர்ஃபேஸ் ஏரியா. சைட் வேஸ். உங்களுக்கு ஒரு கியூபை பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு எத்தனை பக்கம் தெரியுதோ அதோடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பக்கம் சைடாக பார்த்தீங்கன்னா 4 சைடு தெரியும். 4 சைடு தெரியும்னா 4 ஸ்கொயர் தெரியும். 4 ஸ்கொயரோட ஏரியானா 4a ஸ்கொயர். ஸோ lateral surface ஏரியா அதோடைய ஃபார்முலா தான், அதுதான் கேட்டிருக்காங்க. அதோடைய ஃபார்முலா வந்துட்டு 4a ஸ்கொயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 384 மீட்டர் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 384 by 6. நம்ம 6ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 64 அப்படின்னு வரும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். 8 மீட்டர். ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் சைட் ஆஃப் த கியூப் அப்படிங்கிறது வந்துட்டு a இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். நமக்கு தேவை லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா சைடில் தெரிகிற இதோட ஏரியா. ஸோ கியூபில் 4 ஸ்கொயர் தெரியும். ஸோ ஃபார்முலா இஸ் 4a ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 8 ஸ்கொயர். a ஸ்கொயர் அப்படிங்கிறது 8 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ 64 into 4 எப்படி ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்? 60 into 4 plus 4 into 4. What is 60 into 4? 60 into 4 is 240 plus 4 into 4. 4 into 4 is 16. 240 plus 16 is 256. Okay? 256 மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நிறைய வாட்டி என்னோட சேனலில் இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். வேணா நான் உங்களுக்கு ஒன் டைம் இன்னொரு வாட்டி எழுதி காமிக்கிறேன். எப்படி சொன்னேன்னா 60 into 4 plus 4 into 4 இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் தான் நமக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது. பென் பேப்பர் எடுக்காமல் நம்ம ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக். ஓகேங்களா? 256 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? பட் உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயராக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இது வந்து வெறும் சென்டிமீட்டர் மீட்டர். பட் ஸ்கொயராக மாறும்போது என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸ்கொயர் பண்ணால் மொத்தமாகவே தான் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 100 ஸ்கொயருங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 2 0 இருக்கிறது 4 0 ஆகுமா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இஸ் 1 தான் இருக்க போது 1 மீட்டர் ஸ்கொயர். இந்த கன்வர்ஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இதை சென்டிமீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 256க்கு அப்புறம் நான் சென்டிமீட்டர் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு 4 0 ஆட் பண்ணணும். நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா into 10 power 4 இருக்கு. ஸோ நான் அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 256 into 10 power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இங்கேயும் எழுதி காமிச்சிடுறேன். 256 into 10 power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது 4 0 நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி, இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே மீட்டர் டு சென்டிமீட்டர் என்ன கன்வர்ஷனோ மீட்டர் டு சென்டிமீட்டர்னா நம்ம இன்டூ 100 போட்டுருவோம். மீட்டர் ஸ்கொயர் இன்டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அப்படியே அந்த 100 மட்டும் கிடையாது, 100ஓட ஸ்கொயர் நீங்க பண்ணணும். ஸோ 10 ஸ்கொயர் இல்லாம 10 power 4 ஆயிடுது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நிறைய பேர் தப்பு பண்றது இதை. ஏன்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் 256 into 10 ஸ்கொயரும் இருக்கு. கரெக்டா? ஸோ நிறைய பேர் அதை தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்க மீட்டர் ஸ்கொயர் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வர்ஷன் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cubical oil tank can hold 1,25,000 liters of water. Sorry, 1,25,000 liters of oil. Find the length of cubical oil tank in meters அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப 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 ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு cubical oil tankன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கியூப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபோட வால்யூம் என்னங்கிறதுலாம் நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கியூபோட வால்யூம் அப்படிங்கிறது ஏ கியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்னதுன்னா, லிட்டராக மீட்டராக கன்வெர்ட் பண்ணுற கன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன், இந்த இது எல்லாமே நான் என்னோட பேசிக் வீடியோவில் நான் கவர் பண்ண, அதாவது பார்ட் 1 வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸை நான் ஒன் டைம் உங்களுக்கு எழுதியும் காமிச்சிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்ன அப்படின்னா, 1 centimeter cube is equal to 1 milliliter. ஓகேங்களா? அதே மாதிரி 1000 centimeter cube is equal to 1 liter. அந்த மாதிரி 1000 meter cube is equal to, sorry friends, 1 meter cube. 1 meter cube is equal to 1000 liters. இந்த கன்வர்ஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 1 centimeter cube is equal to 1 milliliter, 1000 centimeter cube is equal to 1 liter, 1 meter cube is equal to 1000 liter. இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சாதான் இந்த சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cubical oil tank can hold 1,25,000 liters of oil. Can holdனா என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இதோட கொள்ளளவு, அதுதானே வால்யூம் ஃப்ரெண்ட்ஸ். கேன் ஹோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,25,000 லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1,25,000 லிட்டர்ஸ். ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த லிட்டரை ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைன் த லென்த் ஆஃப் த cubical tank in மீட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லிட்டரை நம்ம மீட்டராக மாற்றிடலாமா? இது என்ன கன்வர்ஷனோட செட் ஆகும்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 meter cube is equal to 1000 liters அப்படின்னு தெரியும். ஸோ லிட்டர்ஸு நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 125,000 டிவைடட் பை 1000, இது வந்து மீட்டர் கியூப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர் கியூப் ஆகிடுமா? ஸோ வால்யூம்ங்கிறது ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏ கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர் கியூப். ஏ இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 125 விச் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஏ அப்படிங்கிறது, அது கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த்து பிரெட்த்து எல்லா சைடுமே ஈக்குவல் தான். கியூப் அப்படிங்கிறது ஒரு 6 ஸ்கொயர் சேர்றது தான் கியூப். கரெக்டாக? ஸோ எல்லா சைடுமே ஈக்குவல் தான். ஸோ அதை லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கன்வர்ஷன் தெரியலை அப்படின்னா இந்த சம் அட்டன் பண்ண முடியாதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் தானே? இந்த கன்வர்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 மீட்டருக்கு வெளியே வந்து தனியாக நோட் பண்ணி, இம்பார்ட்டன்ட்னு கூட நோட் பண்ணி, நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல இந்த நோட் பண்ணி வச்சுருக்கிறத உங்கள் கண்ணாடி பக்கத்துலேயே ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ அடிக்கடி பார்த்தாலே மைண்டில் இருக்கலாம், தனியாக படிக்க வேண்டாம். ஃபைன். இப்போ நம்ம லாஸ்ட் இது கியூபாய்டு என்னங்கிறது, கியூபாய்டில் ஒரு சம் பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கியூபாய்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம கியூபில் பார்த்தோம்ல சில பேசிக்கான சம்ஸ், அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன். நீங்கள் கியூபில் நீங்கள் பார்த்த சம் மாதிரி கியூபாய்டில் நீங்களே 2-3 சம் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அதே தான் ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதலை. என்ன கியூபோட ஃபார்முலா வேறு, பட் கியூப் என்னென்னா 6 ஸ்கொயர் இருக்கும். கியூபாய்டில் நமக்கு 6 ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ ஸ்கொயர்னா எல்லா சைடும் ஈக்குவல், கியூபாய்ட்னா அப்படி இல்லை, ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். ஸோ ஒரு லென்த்துங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பிரெட்த்துங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 மெஷர்மெண்ட் இருக்கும். நம்ம கியூப்ல பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு மெஷர்மெண்ட், ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறனால. இந்த மாதிரி 2-3 மெஷர்மெண்ட்ஸ் தென் ஃபார்முலாஸ் வேறு, அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பட் அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணலை, ஒரே ஒரு சம் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cube with side 25 centimeter is melted to form cuboid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு கியூப் அப்படின்னா, ஒரு கியூபை மெல்ட் பண்ணி கியூபாய்டாக மாற்றுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கியூபை மெல்ட் பண்ணி கியூபாய்டாக மாற்றுறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸை ரெக்டாங்குலர் ஷேப் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. கண்டென்ட் அதுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு பாக்ஸை இன்னொரு பாக்ஸாக மாற்றும் போது வால்யூம் மாறாது தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ்னால எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அதை கன்வெர்ட் பண்ணும்போதும் அந்த ரெக்டாங்குலர் ஷேப் பாக்ஸ் அதே அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெண்டோட வால்யூம் வந்து சேமா இருக்கும். இது நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி மெல்டட் டு ஃபார்ம் எதுனாலும் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் இதால எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அதே அளவு இதாலே ஹோல்ட் பண்ண முடியும்.
ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஓகேங்களா? இந்த பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு இதில் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு வந்து 125 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். ஓகே, ஃபைன் த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூபோட சைடை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதே இது கியூபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூபாய்டுனா 6 ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்னாலே லென்த் பிரெத் எல்லாமே இருக்கும். லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 125 சென்டிமீட்டர். பிரெத்து தான் கேட்டிருக்காங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரெத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இது வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு கியூபாய்டா மெல்ட் பண்ணாலும் ரெண்டோட வால்யூம் சேமாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏ கியூப். கியூபாய்டோட ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அவ்வளோதான். இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஏங்கிறது 25. ஸோ 25 கியூப் இஸ் ஈக்குவல் டு லென்த்தோட வேல்யூ வந்து 125, பிரெத்தோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஹைட்டோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம பிரெத்தை கண்டுபிடிக்கலாமா? பிரெத்தை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிறேன். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 25 கியூபுங்கிறது 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 எழுதிக்கலாமா? டிவைடட் பை 125 இன்ட்டு 5. 25 இன்ட்டு 5 இஸ் 125. ஸோ இந்த 5 இன்ட்டு 5 வந்து 25. ஸோ ஒரு 25 கேன்சல் ஆகிடும். ஸோ பிரெத் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 யூனிட்ஸ் என்ன இருக்குது? சென்டிமீட்டர். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கியூபாய்ட்லேயும் உங்களுக்கு எந்த சம் வேணால் கேட்கலாம். பட் பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் தான் இந்த உள்ளுக்குள்ள ஒரு லாஜிக் அடங்கி இருக்குது. ஒரு கியூபாய்டாக மெல்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டோட வால்யூம் சேமாக இருக்கும். இதை வச்சு நம்ம பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டோம். பிரெத்து தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இதோட இந்த சீரீஸ் வீடியோவை முடிக்கிறேன். அதாவது ஸ்கொயர் பார்த்துட்டோம். ஸ்கொயரில் என்ன சம்ஸ் கேட்டாலும் ரெக்டாங்கிள், கியூபாய்டு இவ்வளவும் நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே படிக்கட்டும். ஓகேங்களா? ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் ட்ரையாங்கிள் சம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 96. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ b² = 400 - 196.